ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th செகண்ட் டேர்மில் யூனிட் 3 குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா கற்றல் நோக்கங்களில் பார்க்கலாம். ஜனபதங்களும் மகா ஜனபதங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த காரணிகள். இது எதனால் தோன்றுச்சு, என்னென்னா அது இருந்த ஏரியா கொஞ்சம் அந்த வளமான இதுவாக இருக்கும். அங்கே இரும்பு தாது கிடச்சிருக்கும். இரும்பு ஒரு இடத்துல கிடைச்சாலே அது வேளாண்மை செய்ய ஆரம்பிப்பாங்க. வேளாண்மை செஞ்ச ஆரம்பித்து அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே, அதில் அவங்களுக்கு மீறி உபரி வருதா, உபரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுமதி வணிகம் பண்ணுவாங்க. வணிகம் பண்ணுச்சுன்னா அந்த பேரரசு பெரிய பேரரசாகுமா. குடித்தலைமையிலிருந்து முடியாட்சி அரசுகளாக மாற்றம் பெற்ற இந்திய அரசின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளல். மௌரிய பேரரசின் மகத்துவங்களை அறிதல். முக்கியமாக நம்ம மௌரியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோமே. மகதத்தில் 4 அரசு இருக்கும், ஆனால் அதில் மௌரியாவை மட்டும் தான் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். இக்காலத்து நிர்வாக முறையின் முக்கிய அம்சங்கள். சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தின் இயல்புகளை அறிதல். அசோகர் கொள்கையான தம்மா பற்றிய அறிவை பெறுதல். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஓகேவா. அசோகர் தம்மான்னு ஒன்று பண்ணியிருப்பார். அது என்னென்னா 2ஆம் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் அசோகரோட கல்வெட்டு ஒரு 4-5 கல்வெட்டு இருக்கும். நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஓகேவா. புதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவம். ஓகேவா. 6ஆம் நூற்றாண்டில் புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. அந்த 6th செஞ்சுரியில் உருவாக ஆரம்பிச்சது. இதன் விளைவுகளாக கங்கை சமவெளி வாழ்ந்த மக்கள் அரசியல் சமூக பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களில் பொருளாதார மாற்றம் பெற்ற. வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளர தொடங்கியது. அந்த டைமில் பேரலாக மகாவீரரும் கௌதம் புத்தரும் புது எழுச்சிக்கு புத்த மதம் சமண மதம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது நார்த் இந்தியாவில். ஓகேங்களா. சமூகத்தை மாற்றியதில் இரும்பின் பங்கு. அந்த இரும்பு தான் இப்போ இங்கே மகத பேரரசும் அங்கே ஈரானில் அசீரிய பேரரசு. இது ஒரு பாக்ஸில் இருக்கும். இங்கே மகத பேரரசு, ஈரானில் அசீரிய பேரரசு. ஓகேங்களா. சமூக மாற்றத்தில் இரும்பு குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்தது. கங்கை சமவெளியில் வளமான மண், ரொம்ப ஃபெர்டைலான லேண்ட் இருக்குல்ல, அதை அந்த கொழுமுனை ஏர் ஓட்டுறாங்களா, ஏர் ஓட்டி விவசாயம் பண்ணி தேவையான அளவுக்கு உற்பத்தி செஞ்சு அதுக்கு மேலேயும் வந்தோடனே இவ்வளர்ச்சி அதை வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளர்ச்சி நகரங்களும் பெருநகரங்களும் உருவாவதற்கு வழிவகுத்தது. இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜனங்களை விட மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. இவ்வாறாக மகதம் தனக்கான ஒரு பேரரசை உருவாக்கியது. ஓகேவா. இதில் கணா முடியாச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. கணா என்னும் சொல் சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம். கனசங்கம் அப்படின்னா என்னென்னா சரிசமமான மக்கள்களை கொண்ட மன்றம் என்று பொருள். கனசங்கம் சிறிய நிலப்பகுதியை மேற்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. ஓகேவா. முடியாச்சுன்னா நமக்கு சொல்லவே தேவையில்ல. இப்போ ஈவன் நம்ம கவர்மெண்ட் கூட அப்படி தான் இருக்கும். இப்போ அப்பா தாத்தாக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரன், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா. முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறையில் ஒரு குடும்பம் நீண்டகால ஆட்சியை செய்யும்போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றுகின்றன. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. வைதீக வேத மரபுகளை பின்பற்றுகின்றன கனசங்கங்களும் அரசுகளும். இப்போ கிமு அந்த 6ஆம் நூற்றாண்டில் மொத்தம் ரெண்டு வகையான அரசுகள் இருந்தது. கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள். கனசங்கங்கள்னால் முடியாட்சி முறைக்கு முன்னால் மேற்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி. முடியாட்சி அரசுகள்னால் மன்னராட்சி முறையில் அமைந்தவை. ஓகேவா. ஜனபதங்களும் மகா ஜனபதங்களும். இப்போ என்னென்னா ஜனபதங்கள் தான் ஒன்று கூடி தான் மகா ஜனபதமாக மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா சென்னை ரொம்ப டெவலப்டு சிட்டியாக இருக்கா. இப்போ அதை தேடி தான் நம்ம இங்கே வேலைக்கு வரோம். எல்லாருமே வேலைக்கு சென்னையை நோக்கி தான் வரோம். அதுபோல் ஜனபதங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பிளேஸ்க்கு வந்து அது மகா ஜனபதங்களாக உருவாகுது. ஏன்னா அங்கே தேவையான செல்வங்கள் கிடைக்குது, நல்ல வளமான மண் இருக்குது, இரும்பு கிடைக்குது. இரும்பு வச்சு அவங்க நல்லா உழவு செய்கிறாங்க. உழவு செஞ்சு நல்லா விவசாயம் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் வர இதை வச்சு வணிகம், எக்கனாமியும் டெவலப் ஆகுது. ஓகேவா. மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்ககால இடங்களே ஜனபதங்கள் ஆகும். பின்னர் ஜனபதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாகவோ ஆனது. இப்போ குழுவாக போனாங்களே, அவங்களாம் சிற்றரசாவோ சின்ன அரசாக ஃபார்ம் ஆகுறாங்க. கங்கை சமவெளி இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதியில் தோன்றின. இதனால் ஜனபதங்கள் மகா ஜனபதங்கள் மாறின.
16 மகாஜனபதங்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன. இதில் நாடோடி வாழ்க்கை முறையும் இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்தன. இதெல்லாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக அந்த 16 மகாஜனபதங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்துட்டோம். கணானா என்ன, ஒரே சமமான மக்கள். சங்கானா மன்றம், ஓகேவா, ஒரே சமமான மக்களை கொண்ட மன்றம். முடியாச்சுன்னா அப்பாவுக்கு அப்புறம் அதான் பரம்பரை ஆட்சி, அங்கே வேத மரபு பின்பற்றுவாங்க. 16 மகாஜனபதங்கள். குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்ஸ்யம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜகம். இக்காலத்தில் 4 முக்கிய மகாஜனபதங்கள் இருந்தன. இதில் 4 தான் முக்கியம். மகதம் பீகார், அவந்தி உஜ்ஜயினி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வத்சம் கோசாம்பி அலகாபாத். ஓகேவா, இது ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மகதம் பீகார், அவந்தி உஜ்ஜயினி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேஷ், வத்சம் கோசாம்பி அலகாபாத். மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள். மகதம் கங்கை சமவெளி பகுதியில் கீழ்ப்பகுதியில் அமைந்து இருந்தது. வளம் மிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சல் அதிகரித்து இது அரசுக்கு நிலையான இப்போ என்னென்னா அங்கே ரொம்ப ஃபெர்டைலான லேண்ட் இருக்கா, அங்கே இரும்பும் கிடைக்குது. இரும்பும் கிடைக்கவே அவங்க நல்ல விவசாயம் பண்ணி வேளாண்மை அதிகமாச்சுன்னா அவங்க ஃபர்தராக வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அரசுக்கும் நல்ல வருவாய் வருது. அங்கே என்னென்னா அடர்ந்த காடுகள்லேருந்து கட்டுமான பொருட்கள் தேவையான மரங்கள் கிடைக்குது. அங்கே யானைப்படைக்கு தேவையான யானைகள் கிடைக்குது. அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்யவும் மேம்படுத்தவும் கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது. நெக்ஸ்ட்டு இதான் இப்போ மகதம். கரெக்டாக எங்கன்னா அந்த பீகார், அந்த யூபி, அந்த ஏரியாவில் பீகார் யூபி அங்கனக்குள்ளே. ஓகேவா, மகத பேரரசு. வணிக வர்த்தக வளர்ச்சி, மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்கள் குடியேறச் செய்து இவற்றின் விளைவாக நகரமய ஏற்பட்டு மகத பேரரசு எழுச்சி பெற்றது. அதில் மொத்தம் 4 அரசு. ஹரியங்கா, சிசுனங்கா, நந்தா, மௌரிய வம்சம். ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஃபஸ்ட்டு ஹரியங்க வம்சம். இதில் ஒரு பேர் நமக்கு நல்லா குழப்பம். ஒருத்தவங்களோட பேர் பிம்பிசாரர், பிந்துசாரர். ஓகேவா, ஹரியங்காலே பிபி இருக்குல்ல, பிம்பி அது ஃபஸ்ட்டே வந்துடும். நம்ம பிந்து மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக வரவங்க பிம்பி, பிந்து. ஓகேவா, ஹரியங்க வம்சத்தை இந்த மகத பேரரசோட முதல் அரசான ஹரியங்க வம்சத்தை முதல்ல தோற்றுவிக்கிறது பிம்பிசாரர். ஓகேவா, அவர் படையெடுப்பு, திருமண உறவு மூலயமா தன்னோட அரசை விரிவுபடுத்துகிறாரு. லிச்சாவி, மதுரா மற்றும் கோசலா ஆகிய பகுதியில் தமது அரசை விரிவுபடுத்தினார். அவருடைய மகன் அஜாதசத்ரு புத்தர். இப்போ அவருக்கு அடுத்த வந்தவர் யாருன்னா அஜாதசத்ரு. அவர் புத்தரோட சமகாலத்தவர். ஓகேங்களா, அஜாதசத்ரு புத்தரோட சமகாலத்தவர். அஜாதசத்ரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பார்னா, இவங்களோட தலைநகரான ராஜகிரகத்தில் 1ஆம் புத்த சமய மாநாட்டை நடத்தியிருப்பார். அவங்களோட தலைநகரான ராஜகிரகத்தில் 1ஆம் புத்த சமய மாநாடு நடத்தியிருப்பார். ஓகேவா, இப்போ அவரோட பையன் உதயன் பாட்டாளிபுத்திரன்ற ஒரு ஏரியாவை தலைநகராக மாற்றுறதுக்காக அடித்தளம் போட்டிருப்பார். ஓகேவா, மொத்தம் பாட்டாளிபுத்திரத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும். இப்போது பாட்டாளிபுத்திரத்தை தலைநகராக மாற்றுறதுக்கு அடித்தளம் போட்டது உதயன். ஓகேவா, அடித்தளமாக போட்டது உதயன். அதை தலைநகராக மாற்றினவர் யாருன்னா அடுத்த வர கால அசோகர். அதில் புத்த சமய மாநாடு நடத்துனது யாருன்னா அசோகர். 3வது புத்த சமய மாநாடு நடத்துறதுல பாட்டாளிபுத்திரத்துக்கு அடித்தளம் போட்டது யார்? உதயன். அதில் தலைநகராக மாற்றுறது கால அசோகர். அதை புத்த சமய மாநாடு நடத்துனது அசோகர். 3வது புத்த சமய மாநாடு. ஓகேவா, 3வது புத்த சமய மாநாடு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து இந்த ஹரியங்கால தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பிம்பிசாரர் என்ன பண்ணார்? அவர் உருவாக்க மட்டும் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணல. அவர் திருமண உருவமாக போர் மூலமாக அவரோட ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது ஒரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. பிம்பிசாரருக்கு அப்புறம் அஜாதசத்ரு 2 பாயிண்ட்டு.
புத்தரோட சமகாலத்தவர். அப்புறம் என்னென்னா முதலாம் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடத்துகிறார். அவரோட பையன் உதயன் என்ன பண்ணுறாரு, பாட்டாளிபுத்திரத்தில் தலைநகருக்கான அடித்தளத்தை நாட்டுறாரு. ஓகேவா, அவ்வளோதான். 3 பேர் முடிஞ்சு போயிட்டாங்களா. பிம்பிசாரர், அஜாதசத்ரு, உதயன். நெக்ஸ்ட்டு சிசுநாக வம்சம். ஹரியங்க வம்சத்தை தொடர்ந்து வந்தது யாருன்னா சிசுநாக வம்சம். இதில் காலசோகர்னு ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். காலசோகர் இப்போ நான் சொன்னேன்னா, காலசோகர் என்ன பண்ணுவார்னா 2 விஷயத்துக்கு வருவார். என்னென்னா தலைநகர ராஜகிரகத்துலேருந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு மாற்றுவார். யார் பாட்டாளிபுத்திர அடித்தளம் போட்டது? உதயன். யார் தலைநகரை மாற்றது? காலசோகர். ஓகேவா, அதே காலசோகர் 2வது புத்த சமய மாநாட்டை வைசாலியில் நடத்தியிருப்பார். ஓகேவா, இதே காலசோகர் 2வது புத்த சமய மாநாட்டை வைசாலியில் நடத்தியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நந்த வம்சத்தில் பெருசாக இருக்க மாட்டாங்க. யாருன்னா மகாபத்மநந்தர்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பார். அவருக்கு அடுத்தது அவரோட மகன்கள் 8 மகன்கள் இருப்பாங்க. 8 பேரும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க 8+1 நவ சொல்லுவாங்களா, 9 நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதில் இருக்கிற கடைசி அரசரான தனநந்தரை போட்டு தள்ளிட்டு தான் நம் தளபதி மௌரிய பேரரசை சந்திரகுப்த மௌரியர் ஆரம்பிக்கிறார். ஓகேவா, கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்டார். அவங்கள போட்டு தள்ளிட்டு இவர் ஆட்சி ஆரம்பிக்கிறார். ஓகே, யாருக்கு அடுத்து யார் வராங்கன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாட்டாளிபுத்திரக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னோன்னா, பாட்டாளிபுத்திரத்தை அடித்தள நாட்டர் உதயன் அந்த ஹெட் குவார்ட்டராக மாற்றணுன்னு அதை மாற்றினவர் காலசோகர். அதை புத்த சமய மாநாடு நடத்துந்து அசோகர் பின்னாடி வருவார். ஓகேவா. நாலந்தா யூனிவர்சிட்டி. இப்போது நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னத்துக்கு இது வாங்கியிருக்காங்களா. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயமாகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்து. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா. இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஏன்னா அதில் பாருங்கள் அந்த இந்தலா இருக்கும், கீழ்நோக்குலா நாலந்தா. இப்போ பிரிக்க சொல்லக்குள்ள நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா. வற்றாத அறிவினை தரும் அளிப்பவர். வற்றாத அறிவினை அளிப்பவர். வற்றாத அறிவினை அளிப்பவர். நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா. இப்போது நாலந்தாவோட ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க. நாலந்தாவை முத ஆரம்பித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். அதை அழித்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி. அதை புதுப்பித்தவர் யாருன்னா தர்மபாலர். சொல்லவா, குமாரகுப்தர் தான் ஆரம்பிக்கிறாரு, அதை இடித்தவர் பக்தியார் கில்ஜி, அதை புதுப்பித்தவர் தர்மபாலர். இங்கே தான் யுவான் சாங்லாம் படிச்சிருப்பார். அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசோட சான்றுகள், தொல்லியல் சான்றுகள், முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள், காயின்ஸ் கிடச்சிருக்கு, கல்வெட்டுகள், அசோகரின் கல்வெட்டுகள், பேராணைகள், ஜுனாகத் கல்வெட்டு ஆகியவை. மொத்தம் அசோகருக்குன்னு ஒரு 4-5 கல்வெட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல 2ஆம் கல்வெட்டு. 2ஆம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லணும்னா தர்மம். 13ஆம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லணும்னா அந்த கலிங்க போர். அந்த போருக்கு பின் அந்த இதை துறப்பார்ல, வெற்றி பெற்றதுக்கப்புறம் போரை துறப்பார்ல, கலிங்க போர் 261. ஓகேவா, அது 13ஆம் கல்வெட்டு. இப்போ 2, 13 சேர்த்து எதை சொல்லணும்னா மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லும். ஓகேவா. அப்புறம் லூம்பினி கல்வெட்டு என்னென்னா பாலா பாகின்னு 2 வரி விதிச்சிருப்பார். அதை பற்றி சொல்லும். பாலா பாகின்னு 2 வரி விதிச்சிருப்பார். அதை பற்றி சொல்லும். இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாலா பாகின்னு 2 வரி விதிச்சிருப்பார். அதை பற்றி சொல்லும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா நாகார்ஜுனா கொண்ட கல்வெட்டு. அசோகரோட பேரன், அவரை பற்றி அங்கே ஒரு இடத்துல மட்டும் வரும். என்னென்னா தசரத மௌரியர். அசோகரோட பேரன் தசரத மௌரியர் பற்றி இருக்கிற கல்வெட்டு நாகார்ஜுனா கொண்ட கல்வெட்டு. ஓகேவா. மொத்தம் ஆர்டராக சொல்லவா. 2ஆம் கல்வெட்டு தர்மத்தை பற்றி சொல்லுதா. 13ஆம் கல்வெட்டு அந்த கலிங்க போரை பற்றி சொல்லுதா. 2, 13 மூவேந்தர்கள். ஓகேவா. லூம்பினி கல்வெட்டுன்னா அவர் விதித்த வரிகள் பற்றி. பாலா பாகி. அப்புறம் நாகார்ஜுனா கொண்ட கல்வெட்டு அவரோட பேரன் தசரத மௌரியரை பற்றி சொல்லும். அவ்வளோதான், கல்வெட்டு முடிஞ்சிச்சு. பேராணைகள் மொத்தம் 33 பேராணைகள் இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் கல்வெட்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் கல்வெட்டு என்னென்ன ஸ்டைலில் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பாக்ஸ் கொஷினில் இருக்கும். அது வரக்குள்ளே நான் சொல்கிறேன். சமயச்சார்பு இலக்கியங்கள். அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவர் யாருன்னா கௌடிலிகர். விசாகதத்திர முத்ரா ராட்சசம் விசாகதத்திரா எழுதப்பட்டது. மாமூலரின் அகநானூற்று பாடல் இதெல்லாம் சான்றாக இருக்குது.
இப்போ விசாகதத்தர் இன்னொரு நூல் எழுதியிருப்பார், முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். ஓகேவா? இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். சமய சான்றுகள்னா சமண பௌத்த நூல்கள், புராணங்கள். வெளிநாட்டு சான்றுகள் மகாவம்சம், தீபவம்சம், இண்டிகாவை யார் எழுதினது? மெகஸ்தினிஸ் யாரோட தூதுவர்? செலுக்கஸ் நிக்கேட்டரோட தூதுவர். அவர் யாரோட அவையில் இருந்தார்? சந்திரகுப்த மௌரியர் அவரோட அவையில் இருந்தார். எத்தனை ஆண்டு இருந்தார்? 14 years. இது எப்படின்னா பேரலாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ யார் ஒரு பாகியான், ஃபார் எக்ஸாம்பிள் பாகியான்னு யாரோட அவைக்கு வந்துருப்பார்? 2ஆம் சந்திரகுப்தர். இப்போது எந்தெந்த வெளிநாட்டு அறிஞர் யாரோட அவைக்கு வந்தாங்க, என்ன புக் எழுதுனாங்க, அதை நீங்கள் பிரித்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். மெகஸ்தினிஸ் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியாவில் இருந்தவர். 14 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய சான்றாகும். மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பேரரசு. அது ஹெட் குவார்ட்டர்னா பட்டாலிபுத்திரத்தை அடிக்கல் நாட்டவர் யார்? உதயன். அதை மாற்றினவர் யார்? காலாசோகர். அதில் புத்த சமயமான நடந்தது யார்? அசோகர். இது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா ஜஸ்ட் உங்களை மெமரைஸ் ஆகிறதுக்காக. ஓகேவா? அரசு முடியாச்சு 322 187 பொது ஆண்டுக்கு முன்னே மொத்தம் 3 வருஷம் தான். சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர். கடைசியாக அந்த தசரத மௌரியர் பற்றி அந்த கல்வெட்டில் மட்டும் வரும் 4 பேர் வருவாங்க. ஆனால் இதில் 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். பட்டாலிபுத்திரம். இப்போ பட்டாலிபுத்திரம் எந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இதுனா அதில் 64 நுழைவாயில் இருக்கும். 570 கண்காணிப்பு கோபுரங்கள் கட்டி வச்சுருப்பாங்க. 64 நுழைவாயில், 570 கண்காணிப்பு கோபுரங்கள். இப்போ சந்திரகுப்த மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசாகும். இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு மௌரிய பேரரசு தான். சந்திரகுப்த மௌரியர் இப்பேரரசை மகதத்தில் நிறுவினார். அவர் எப்படி நிறுவினார் சொல்லுங்கள்? அந்த தனநந்தர் ஒருத்தரை போட்டு தள்ள ஆரம்பித்தாரா? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அரசை ஆரம்பிச்சுட்டு பத்ரபாகுன்னு ஒரு சமண துறவியோட பேச்சை கேட்டு தேவையில்லாத தென்னிந்தியாவுக்கு சென்று கர்நாடகாவில் இருக்கிற சரவண பெல்லகோட்டாவில் சமண துறவிகள் அந்த சல்லேகனா என்னும் உண்ணா நோன்பிருந்து அங்கே இறந்துடுவார். ஓகேவா? சல்லேகனா என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் துரத்தல் ஆகும். இது சமண சடங்கு முறையாகும். அப்படி இறந்துடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவரோட பையன் பிந்துசாரர். இங்கே வராங்க தான் பிந்து மாதவி. அங்கே பிபி. இங்கே பிந்து மாதவி, பிந்துசாரர். சிம்மசேனா அவரோட பேர் என்னன்னா சிம்மசேனா. அவரை கிரேக்கர்கள் என்ன அழைப்பாங்கன்னா அமிர்தகதா, எதிரிகளை அழிப்பவன். அமிர்தகதா எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு அவர் அழைப்பாங்க. ஓகேவா? அவரோட டைம்லேயே அவரோட மகனான அசோகரை உஜ்ஜயினியில் ஆளுநராக நியமனம் பண்ணி வச்சுருப்பார். அவருக்கு பின்னாடி இவர் தான் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் இது பெருசாக இவர் எதுவும் பண்ணலை. இப்போ சந்திரகுப்த மௌரியர் முடிச்சிட்டாரு, பிந்துசாரர் முடிச்சிட்டாரு. இப்போ சந்திரகுப்த மௌரியர் என்ன அதில் வர கான்செப்ட்டு, இந்த பத்ரபாகு கூட சேர்ந்து போய் கர்நாடகாவில் இறந்து போகிறது சல்லேகனா முறையில், அது முடிஞ்சு போயிட்டாரா. பிந்துசாரர் அவரோட இயற்பெயர் சிம்மசேனா. கிரேக்கர்கள் அவர் என்னென்னு அழைப்பாங்க? அமிர்தகதா, எதிரிகளை அழிப்பவர். அது அவரோட டைம்லேயே அசோகரை உஜ்ஜயினின்ற ஒரு இடத்துல ஆளுநராக நியமனம் பண்ணிருப்பார். நெக்ஸ்ட் ஆனால் அசோகர் மௌரிய அரசர்களின் மிகவும் புகழ்பெற்ற அரசர், ரொம்ப பாப்புலரான அரசர் இவர் மட்டும்தான். ஓகேவா? தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்ட கடவுளுக்கு பிரியமானவர் என்பது இதன் பொருள். சொன்னா அசோகர் கிமு 261 கலிங்கத்து போர் மீது தொடுத்தார். அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். அப்போரின் பயங்கரத்தை அசோகரே தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் விவரித்தார். 2வது கல்வெட்டது தர்மம், 13வது கல்வெட்டது கலிங்க போர். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்றும் அவர் ஒளிர்கின்றார். H.G. வெல்ஸ் வரலாற்று அறிஞர். அதேபோல் இன்னொரு அறிஞர் 6th இருக்கும், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், சார்லஸ் ஆலன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன குழப்பம்னா சார்லஸ் ஆலனும் சார்லஸ் மேசனும் குழப்பம். சார்லஸ் ஆலன் யாருன்னா சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்ன்ற புக் எழுதினவர். சார்லஸ் மேசன் யாருன்னா 1824 சிந்து சமவெளி இருக்குல்ல, அதை பற்றின தன்னோட புக்கில் எழுதியிருப்பார். அந்த இடிபாடுகள் கொண்ட மேடில் அப்படின்னு சம்திங் ஒரு லைன் வரும். அவர் தான் முதல்ல கண்டுபிடிப்பார் 1824. சார்லஸ் ஆலன் இவர், சார்லஸ் மேசன் அவர். கன்ஃபியூஸ் ஆகும். இது போல் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள்
மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சந்த அசோகர், கொடிய அசோகர், தம்ம அசோகர், நீதிமான் அசோகராக மாற்றம். கலிங்க போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தரானார். மனம் திருந்தி அங்கே இறந்து போனவங்கள பார்த்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்ம போர் புரியணுமான்னு சொல்லி மனம் திருந்தி ஒரு பௌத்த துறவியானார். தர்மத்தின் கொள்கை மக்களுக்கு பரப்புவதற்கு அவர் நாட்டின் பல்வேறு பகுதியில் தர்ம யாத்திரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஓகேவா? அசோகரின் 2ஆம் தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து மதங்களின் சாரமாகவுள்ள மிக உயர்ந்த கருத்தான மனிதாபிமானத்தை உள்ளடக்குவதாகும். ஒன்று மேலே 2ஆம் கல்வெட்டு சொல்லுது, தர்மத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? அசோகரோட பேரரசர் இருந்த நிலப்பரப்பு பார்த்துக்குங்க. ஆனால் சவுத் இந்தியாவுக்கு வர முடியல அவங்களாலையும். கீழ்கண்டதில் அவர் மிக அதிக முக்கியத்துவம்: இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையின் பணியுடன் நடந்து கொள்ளல், சிங்கமுகத்துவம். இது நமக்கு நல்லாவே தெரியும். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கர இந்தியா தேசிய கொடியில் மைய சக்கரமாகவும் இருக்கும். அதான் ஃப்ளாகில் இருக்கிற அசோக சக்கரம். 24 ஸ்பைக்ஸ், 24 ஆரங்கள் கருநீல கலரில் இருக்கும். ஓகேவா? அது யூபியில் இருக்கு. அவர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் அவங்க பொண்ணு சங்கமித்திரையும் இலங்கைக்கு அனுப்பி இந்த புத்த சமயத்தை பரப்ப அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பு ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பவர்களை அனுப்பி வைத்தார். அசோகர் தர்ம மகா மாத்திரர்கள் என்ற ஒரு தனி செக்ஷனே உருவாக்கினார். தர்ம மகா மாத்திரர்கள் என்னும் புதிய அதிகாரிகளை நியமித்து பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவதே அவர்களுடைய பணியாகும். அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3வது புத்த சமய மாநாட்டை நடத்தினார். அது ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம படிப்போமே. ராஜாவை பாடையில் கட்டு, ராஜகிரகம், வைசாலி, பட்டாலிபுத்திரம் வந்துட்டாரா? முதல்ல ராஜகிரகத்தில் நடத்தினது யார்? முதல்ல ராஜகிரகத்தில் நடத்தினவர் யாருன்னா யார்? அவர் பிம்பிசாரரோட பையன் அஜாதசத்ரு. ஓகேவா? அடுத்தது வைசாலியில் நடத்துனது அசோகர் பட்டாலிபுத்திரம். ஓகேவா? அசோகரின் பேராணைகள். பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் 33. இதில் என்ன கொஷின்னா, அசோகரோட பேராணைகள் மொத்தம் எத்தனை? 33 பேராணைகள். அவைகள் அசோகர் தூண்களிலும் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. அவை அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றை மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையும் மக்கள் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் விவரிக்கின்றன. பேராணை அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்படும் ஆணை அல்லது பிரகடனமாகும். இதுதான் அந்த கல்வெட்டு. ஓகேவா? அசோகரின் கல்வெட்டில் எழுத்து முறை நான் இப்போ சொன்னேன்னா ஃபஸ்ட்டே ஒரு எழுத்து முறைக்கு ஒரு மாதிரி. இப்போ சாஞ்சியில் இருக்கிற எழுத்து பிராமி எழுத்து, காந்தகாரில் கிரேக்கம் மற்றும் அராமிக், வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் கல்வெட்டு மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆகியோரை சத்தியபுத்திரர்களும் குறிப்பிடுகின்றன. மௌரிய நிர்வாகம். அரசரே மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் அடையவர். அரசர் மட்டும்தான் மெயின் பவர். மந்திர புருஷித் என்னும் அமைச்சரவை ஒரு அரசருக்கு உதவியது. இந்த அமைச்சரவை ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி மற்றும் இளவரசனை கொண்டதாகும். மந்திர பிரஷித் அரசர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உளவுத்துறையை கொண்டிருந்தார். ஓகேவா? வருவாய் முறை. இப்போ எப்படி அப்போவே சொன்னோமா, நல்ல லேண்ட் இருந்தது, அதில் விவசாயம் பண்ணாங்க. அதில் இப்போ விளையக்கூடியதை 2 வரி போட்டிருப்பார். பாலி பாகா நிலங்களே அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தந்தன. லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிகளை குறிப்பிடுகின்றது. நான் சொன்னேன்னா லூம்பினின்னு ஒரு கல்வெட்டை பற்றி சொல்லுவாங்கன்னு. பாலி பாகா. இப்போ இந்த பாகான்றது என்னென்னா 6இல் 1 பங்கு விளைச்சல். காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிற்கு பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாய் அமைந்தன.
நல்ல ஃபெர்டைலான லேண்டுன்றதுனால தான் இவங்க நல்லாவே இருந்தாங்க. அரசு வருவாயில் பெரும்பகுதி இராணுவத்திற்கு ஊதியம், அரசு அதிகாரிகளுக்கு ஊதியம், அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டங்கள், ஏகப்பட்ட வெல்ஃபேர் பார்த்தார். இவர் முதல்ல விலங்குகளுக்கு இது பண்ணவர் அவர் தான். ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிடும் அவர் தான். நிதி நிர்வாகம், அரசரே நீதித்துறையை தலைவரானார். அவரே மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். நீதி நிர்வாகம், அரசரே தனக்கு கீழான பல துணைகள் நீதிபதிகளை நியமித்தார். தண்டனைகள் கடுமையாக இருந்தன. இராணுவ நிர்வாகம், அரசரே படைத்தலைமை தளபதி ஆவார். 30 நபர்களை கொண்ட 5 குழு, மொத்தம் 30 பேர் அப்போ இருப்பாங்க. 30 நபர்களை கொண்ட 5 குழு. ஓகேவா? கடற்படை, ஆயுதப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நகராட்சி நிர்வாகம், இதில் என்னென்னா நகரத்தை நிர்வாகம் செய்த 30 உறுப்பினர்களை கொண்ட குழுவானது 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்படுது. நகர நிர்வாகம், நகரிகா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது. ருத்ரதாமனின் ஜுனாகத் ஆர் கிர்னார் கல்வெட்டு என்னென்னா ருத்ரதாமன் ஒரு அரசர் இருந்தார். அவரோட ஜுனாகத் ஆர் கிர்னார் கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பான்னா, சுதர்சனான்னு ஒரு ஏரி இருக்குது. அது சந்திரகுப்த மௌரியர் கட்ட ஆரம்பித்து அதை முடித்த ஒரு அசோகர், அவரோட பேரர் அசோகர் முடிச்சிருப்பார். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், அதை கட்டி முடிச்சவர் யாருன்னா அசோகர். ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நாணயம், இதில் என்னென்னா எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுறமே மயில் மலை மற்றும் பிறைச்சந்திர வடிவம், மயில் ஷேப்பில், மலை ஷேப்பில், பிறைச்சந்திர வடிவத்தில் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் இருந்தன. இதில் முக்கியமான மசாகாஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மசாகாஸ் அங்கன்னா மந்திர பிரசித்னு ஒரு இது வச்சுருந்தாங்களா, மந்திர பிரசித் மசாகாஸ். அவரோட பையன் பேர் பொண்ணு பேர் என்ன, மகிந்தா சங்கமித்ரை. வணிகமும் நகரமயமாதலும், இதில் என்னென்னா எங்கெங்கே வணிகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. வணிகம் செழிப்புற்றது. குறிப்பாக கிரேக்கம், ஹெலனிக், மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளுக்கு பெரும்பாலும் வணிகம் நடைபெற்றது. காசி, இப்போ பனாரஸ், ஓகேவா, அப்போ காசி. வங்காளம், காமரூபம், அசாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காசினா பனாரஸ், வங்கம் சொல்கிறீங்க. காசி, பனாரஸ், காமரூபா, அசாம் மட்டும் நமக்கு தெரியாது. மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்தசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அர்த்தசாஸ்திரத்தை யார் எழுதினது? கௌட்டில்யர், சாணக்கியர். ஓகேவா? கௌட்டில்யர், சாணக்கியர் 2 பேரும் ஒரே ஆள் தான். முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், நறுமணப் பொருட்கள், முத்துகள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள். முக்கிய இறக்குமதி பொருட்கள், குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலான கைத்தறி துணி, லினின். மௌரிய கால நாணயங்கள் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. காயின்ஸை பற்றி தான் சொன்னோம்ல நம்ம. அங்கே ஒரே ஒரு செப்பு காயின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மசாகாஸ் அமைச்சர் பேருனா மந்திர பிரசித். மசாகாஸ் மந்திர பிரசித் தான் இப்போ ரொம்ப முக்கியமே. அப்புறம் நகரிகா, நகரத்தை நிர்வாகம் பண்ணுறாருன்னா நகரிகா. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது, அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? மௌரிய கலையும் கட்டடக்கலையும். மௌரிய கலை 2 வகைகளாக, இப்போ அந்த ஆட்சியும் 6ஆம் நூற்றாண்டில் 2 வகையாக இருந்துச்சுல, அதே போல் இது 2 வகை. உள்ளூர் கலை, அரச கலை. உள்ளூர் கலை எக்ஷன்னா இயற்கை கடவுள், எக்ஷன்னா ஆண் கடவுள், எக்ஷினா பெண் கடவுள். அது இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அரசு கலைகள், அரண்மனைகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள், ஒற்றைக்கல் தூண்கள், பாறை குடைவரை கட்டடக்கலைகள், ஸ்தூபிகள். ஓகேவா? ஸ்தூபினா புத்தரோட எஞ்சிய செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பாகும். புத்தரினுடைய எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட உடல் உறுப்புகள், எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் தலைநகர் போபாலுக்கு அருகே உள்ள சாஞ்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, சாஞ்சியில் என்ன எழுத்து முறை, அது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறேன். சாஞ்சியில் என்ன எழுத்து முறை? பிராமி. இந்த சாரணத்தில் ஒற்றைக்கல் தூண். இத்தூணின் சிகரப்பகுதியில் தர்ம சக்கரம், அந்த 24 ஆரம் இருக்குல்ல, கருநீலம். பாறை குடைவரை கலையின் தொடக்கம். நாகார்ஜுனா பராபர் குன்றுகளில் பாறை குடைவரை கோயில்கள். புத்தகையாவுக்கு வடபுறம் பல கோயில்கள் உள்ளன. பராபர் குன்றில் உள்ள 3 கோயில்கள் அசோகருடைய அர்ப்பணிப்புக்கு கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோயில்கள் யாருக்காக அமைத்து தரப்பட்டன என்ற விவரங்கள் அடங்கிய கல்வெட்டுகள்.
நாகார்ஜுன கொண்டாவில் உள்ள 3 குகைகள் தசரத மௌரியரின் அசோகரின் பேரன் கல்வெட்டு இடம்பெற்றுள்ளன. இப்போ சொன்னேன்னா நாகார்ஜுன கொண்டாவில் இருக்குது, அவங்களோட பேரனை பற்றினது. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணம் அசோகரின் பின் வந்த அரசர் மிகவும் வலிமை கொண்டவர்களாக இருந்தனர். பேரரசின் பல பகுதியில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்கள் பாக்டீரியா நாட்டைச் சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமையை குன்றச் செய்தது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகதரதன் அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அவரே சுங்க வம்சத்தை தோற்றுவிச்சார். நெக்ஸ்ட் அடுத்த லெசன் வரும். ஓகேவா? மொத்தம் இதில் 2 பேரை சாகடிச்சுட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அங்கே தனநந்தர போட்டத்தில் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி அமைக்கிறாரா, அவருக்கு அடுத்தது இங்கே பிருகதத்தனை. இப்போ இந்த மௌரியவில் கடைசி அரசர் யார்? பிருகதத்தன். ஆரம்பித்தவர் சந்திரகுப்த மௌரியர். ஏன்னா 2 பேர் ரொம்ப முக்கியம். ஆரம்பித்தவர் சந்திரகுப்த மௌரியர், முடிச்சு வச்சவர் பிருகதத்தன். பிருகதத்தனை போட்டு தள்ளினது யாருன்னா சுங்க வம்சத்தை தோற்றுவிச்ச புஷ்யமித்ர சுங்கர். ஓகேவா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம், ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? ராஜகிரிகம் இந்நாளில் ராஜ்கிர், பட்டாலிபுத்திரம் பாட்னா, கலிங்கா ஒடிசா உலகம் அந்நாளில். சீன பெருஞ்சுவர் கட்டின 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். சீன பெருஞ்சுவர் எப்போ கட்டினாங்க? 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன். குன் சி ஹங் அப்படின்ற ஒரு அரசர், குன் சி ஹங்ன்ற ஒரு அரசர் 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பார். ஒலிம்பியாவில் ஜீசஸ் கோயில், ஜீசஸ்னு ஒரு கோயில் இருக்குது. இது 3ஆம் நூற்றாண்டு, அது 5ஆம் நூற்றாண்டு. ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்கள் ஒன்று. ஓகேவா? கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் ஜிஎஸ் என்ற ஒரு கடவுளுக்காக 5ஆம் நூற்றாண்டில் கட்டிடுறாங்க. அது 7 அதிசயங்கள் ஒன்று. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட புக் பேக் பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடத்திருக்கோம். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரே ஒரு லைக்காவது போடுங்க. ப்ளஸ் மினிமம் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள்.